இந்த வீடியோவில் எளிமையான கப் சாம்பிராணி மிஷினை பற்றி பார்க்கலாம். அதில் எப்படி கப் சாம்பிராணி செய்யறதுன்றதையும் அதில் பார்க்கலாம். இதுதான் அந்த எளிமையான கப் சாம்பிராணி மேனுவல் மிஷின். ரொம்ப எளிமையாக இருக்கும். ஹேண்டில் பிடிச்சிட்டிங்கன்னா வெளியே வரும், அதுக்குங்கன்னா பீஸ் தானாக வெளியே வரும். எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சாண்டில் மாவு, அதாவது வெள்ளை மாவுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை எடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம கலர் பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். சாண்டல் மிக்ஸ் எடுத்துருக்கோம். அதில் கொஞ்சமாக உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அது கலர் பவுடராக கிடைக்குது. அந்த பவுடரை லேசாக நம்ம தூவிக்கலாம். நான் ரோஸ் கலர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஆட் பண்ணிவிட்டேன். கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கலர் போடுறவங்களுக்கு தயாராகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா அது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பவுடர் தயாராகிடுச்சு. இப்போ இதில் வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி லேசாக தெளிச்சுக்குங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது மாதிரி கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடும் மாவு. நல்லா இந்த மாதிரி வந்துடுது. இப்போ மாவு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம கப்பில் இந்த மிஷினில் போட்டு இந்த கப் சாம்பிராணி எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப எளிமையாக இருக்கும். இந்த மிஷினோட ப்ரைஸ் வந்து 4000, அதாவது 4000 ரூபா தான். ரொம்ப கம்மி ரேட்டுக்கு கிடைக்கும். வேணுன்றவங்க வாட்ஸ்அப் வழியாக கேட்டு வாங்கி பயன்படுத்தலாம். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த மிஷினு. ரொம்ப எளிமையாகவே இருக்கும். முதல்ல மிஷினில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளுக்கு மேலே தூக்கி விடுறது பின்னு. நீங்கள் அடித்து தூக்கும்போது மட்டும் இதை தள்ளிக்கலாம். மாவு வைக்கும்போது இதை வெளியே தள்ளிடணும். இந்த மாதிரி அந்த பக்கம் தள்ளிக்கலாம். இப்போ எப்படி பாருங்கள், மாவு வைக்க போகிறோம். இதான் டையே. இப்போ ஹேண்டில் பிடிச்சி தூக்குறோம். டை மேலே போகுது. ஓகேங்களா, அப்படியே விட்டுக்கலாம். இல்லைன்னா அதை பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் டைட் வச்சிங்கன்னா டை இறங்காது, அப்படியே நின்றுக்கும். தேவைன்னா இறக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட விட்டுக்கலாம். இப்போ மாவு வைக்க போகிறோம். ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம ஹேண்டில் இறக்கணும். வருங்க, கைப்பிடிக்கு வந்து இறக்க போகிறோம். ஜஸ்ட்டு லேசாக அழுத்தினா போதுமானது. அழுத்திட்டோம். இப்போ பாருங்கள், இப்போ தூக்கணுன்னா இதை வந்து இப்படி தள்ளிக்கணும். தள்ளி விட்டுட்டோம். நேராக தூக்க போகிறோம். கப் சாம்பிராணி சூப்பராக வந்துச்சுங்க. மறுபடியும் நம்ம மாவு வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இதை தள்ளிக்கிறோம். தள்ளோம்னா பின்னு கீழே விழுந்துச்சுங்களா. இப்போ மறுபடியும் நம்ம மாவு வச்சுக்கலாம். மாவு வச்சிட்டோம். இப்போ
ஹேண்டில் சுற்றுறோம். ஒரே இது தான், அந்தாண்டாண்டு இன்னாண்டு எடுத்து வரோம், அவ்வளோதான். ரொம்ப சுற்றுற வேலைலாம் இல்லை, அவ்வளோதான். இப்போ இது தள்ளிக்கிறோம், இப்போ கீழே தள்ளிக்கலாம். இதுக்கு நேராக தள்ளிட்டேன். இப்போ கீழே இதை தள்ளிக்கிறோம் நேராக. இப்போ பிடிச்சிக்கிறோம், கை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு பேலன்ஸுக்கு இதை பிடிச்சிட்டு இதை அப்படியே தூக்குறீங்க. பின்ன தள்ளிட்டு நேராக தள்ளிட்டு அப்படியே தூக்கணும். கப்பு வெளியே வந்துடும். உங்களுக்கு நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். மறுபடியும் மாவு வைக்கணும், இதை தள்ளிக்கணும், இந்த பக்கம் தள்ளிடணும். தள்ளினா பின்னு தானாக கீழே இறங்கிடும். ரொம்ப எளிமையான மிஷினு. இந்த மிஷின் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் வழியாக கேட்டு வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் 96 26 06 21 73. மறுபடியும் எப்படி வைக்கிறதுன்னு பாருங்கள். பின்னு தள்ளிட்டோம். இப்போ வந்து மாவு இதுக்குள்ளார போட்டுக்கலாம். ரொம்ப அதாவது கை இதுக்குள்ளார வந்து உள்ளே போகாத அளவுக்கு மாவு வச்ச உடனே உள்ளே அழுந்தாத அளவுக்கு பார்த்துக்குங்க. இப்போ வந்து இறக்குறோம், டையை அழுத்தியாச்சு. பின்னுக்கு நேராக வச்சுக்கிறோம், அப்படியே தூக்குங்க. ஹேண்டு தூக்கணும். தூக்கும்போது டை மேலே வரும். கப் சாம்பிராணி தயாராகிடுச்சு. இன்னும் ஒரு முறை செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். டை தூக்கலாம். பின்னி இறக்கிட்டோம், மாவு ஃபில் பண்ணிக்கலாம். நீங்கள் 4 பீஸ் செய்கிற மிஷினில் செய்கிறத விட இதில் வேகமாகவே செய்யலாங்க. இப்போ டை இறக்குறோம். அழுத்திட்டோம். பின்ன நேராக தெளிக்கிறோம், இது தூக்குறோம். கப்பு உங்களுக்கு மேலே விழுந்துருச்சு. கப்பு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். ஃபினிஷிங்கெல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், பின்னு அப்படியே அண்ணாந்து தள்ளிக்கலாம், கீழே இறங்கிடும். சுற்றினீங்கன்னா கீழே இறங்கும். ரொம்ப ஈஸியான மிஷினு, குறைஞ்ச விலை. இந்த அளவுக்கு எங்கேயுமே இந்த மாதிரி மிஷின் கிடைக்காதுங்க. இந்த மிஷின் தேவைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் 96 26 06 21 73. டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம், அதில் பாருங்கள். உங்களுக்கு இந்த மிஷின் அமேசான்லேயும் கிடைக்கும். அமேசான் ஸ்டோர், வெளிச்சம் மார்க்கெட்டிங் அந்த சைட்டில், அந்த ஸ்டோரில் கிடைக்கும். வேணுன்றவங்க வாங்கிக்கலாம்.